ஏ சுகந்தி, என்ன சண்டைக்குனே காத்துட்டு இருப்பியா? ஏங்க என்னாச்சு? எங்க அக்கா வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இருக்க. ஏங்க நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்லங்க, விடுங்களேங்க. எதுக்கு வரலன்னு சொல்ற? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் அங்க வந்தேனா யாரும் என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாங்கங்க. நான் கையில என்ன போட்டிருக்கேன், கால்ல என்ன போட்டிருக்கேன், தங்க நகை போட்டிருக்கேனா, கவரிங் நகை போட்டிருக்கேனான்னு பார்த்து அதை பார்த்து தான் ஜாடமாடையே பேச போறாங்க. ஏய், பெரியவங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க, அதுக்குன்னு ஃபங்க்ஷன் வராம இருப்பியா? பெரியவங்களை விடுங்கங்க. உங்க அக்கா ஏன் சுடிதார் போட்டு வந்திருக்க, ஏதாவது பட்டுப்படவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு பாடம் எடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கண்டும் காணாத மாதிரி ஜட மாதிரி நீங்க அங்க நிப்பீங்க. அதை நான் பாத்துட்டு இருக்கணுமா? அதனாலதான் நான் அங்க வரலன்னு சொல்றேன். இங்க பாரு, இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனாதான் 4 மணி நமக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க வருவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி பேசுறவங்க ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு வராமலே இருக்கலாம்.